Hi friends, welcome to NILA cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மாம்பழம் யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது கேரளா ஸ்பெஷல் மாம்பழ புளிஷேரி. இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நம்ம வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல அரை மூடி ஒரு தேங்காயோட பாதி தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்து நம்ம இதை ஒரு பக்கம் மாத்தி வச்சிடலாம். அடுத்ததான் நான் இங்க 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன மாம்பழமா இருந்தா அதுதான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த மாம்பழமா எடுத்து அதோட தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட 2 சைடு மட்டுமே கட் பண்ணா போதும். இந்த மாதிரி ஒரு பக்கமும் அதோட மறுபக்கத்தையும் கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் மீதி உள்ளதை அந்த கொட்டையோட சேர்த்து தான் நம்ம குழம்புல சேர்க்க போறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாம்பழத்தையுமே கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாம்பழத்தை சேர்த்துடலாம். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணது, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வெந்து கிடைக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை திறந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இது நல்லா மசிய வேவலை, இன்னும் கொஞ்ச நேரம் கூட வேகணும். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்திருக்கான்னு திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய மாம்பழம் இந்த பாருங்க நல்லா மசிஞ்ச மாதிரி வெந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. இதை கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு நம்ம விட்டுக்கணும். அடுத்ததா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சேர்க்கறது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு சுகரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாம்பழம் எல்லாம் நல்லா திக்கான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு திக்காகணும், நல்லா குழஞ்சி பேஸ்ட் மாதிரி திக்காகி இருக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஜீரகத்தை சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் அலசி சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரணும். நல்ல ஒரு கொதி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய மாம்பழம் தேங்காய் மிக்ஸ் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இதை ஒரு கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அந்த தேங்காயோடைய பச்சை வாசனை போகுது அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு லேசாக சூடு ஆறுறது அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய இந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் கூலாக இருக்குது. ரொம்ப ஆறணும்னு தேவையில்லை. அந்த ஒரு கொதிக்கிற அந்த ஸ்டேஜ் இல்லாமல் இருந்தால் போதும். இப்போ அடுத்ததான் இதில் நல்ல கெட்டி தயிர், நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும். இதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு இல்லை ஒரு கரண்டி ஃபார்க் ஏதாவது வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டுட்டு இதில் இப்போ சேர்த்துடலாம். 1 கப்பு தயிர் நான் இங்கே எடுத்திருக்கேன். இது இப்போ இதில் சேர்த்துடலாம். தயிரை சேர்த்துட்டு கண்டிப்பாக அடுப்பில் வைக்கக்கூடாது. இந்த தேங்காயில் லைட்டு சூடு இருக்கும், அதே போதுமானது. இந்த தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ தயிர் தேங்காய் மாம்பழம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ போதும். இப்போ இதில் நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் இதை அடுப்பில் இருந்து எடுத்து நம்மளுடைய மாம்பழ புளிச்செடியில் ஊற்றிடலாம்.
இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மாம்பழ கறி இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் இருந்துச்சுன்னா சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி நிறைய சோறு சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். மாம்பழ சீசன் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.